பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுக்முல் அபவை, தாய் தந்தையுடைய சட்டங்கள் ஃபராயில்ல என்ன மாதிரி என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு மிட்ஸ் பாடம் மாதிரி தான். ஒரு தரம் நாங்கள் இப்படித்தான் ப்ளஸ் பண்ணுறது, இப்படி தான் மைனஸ் பண்ணுறது என்று சொல்லி நாங்கள் விளங்கிட்டால் கடைசி வரைக்கும் மாறாது. அதே மாதிரி தான் சில முக்கத்திமாக்களே எங்களுக்கு சொல்லித்தராங்க. நாங்கள் இதில் நாங்கள் மேலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் வசனத்தை ஹல் பண்ண போகிறோம். குர்ஆன் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வலி அபவைஹி லிக்குல்லி வாஹிதும் மின்ஹும சுதுஸ். வலி அபவைன், அபவைன் என்று சொல்லக்கல நாங்கள் சொல்லுவோம் அல் அப் அல் இவர்கள் இருவருக்கும் அஸ்ஸுதுஸ், இவர்கள் இருவருக்கும் பங்கு கிடைப்பது என்ன என்றால், சுதுஸ் கிடைக்கிறதுக்கு குர்ஆன் சொல்லுதோ இன் கானலஹு வலத். அப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு நிபந்தனை, வுஜூது ஃபரஇல் வாரிஸ். ஃபரவுல் வாரிஸ் இருக்கின்ற பொழுது நாங்கள் முந்தைய மசாவில் செஞ்ச மாதிரி ஃபரவுல் வாரிஸ் இருந்தால் அபுடைய ஃபுருதுல் முக்கத்தர சுதுசாக இருக்கும். அதே மாதிரி தான் உம்முடைய பங்கும் சுதுசாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபைல்லம் யகுன் லஹு வலத் ஓ வரிதஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி சுலுஸ். ஃபரவுல் வாரிஸ் இல்லை என்கின்ற பொழுது, இல்லம் யகுன் லஹு வலத், ஃபலி உம்மிஹி சுலுஸ், சுலுஸ் கிடைக்கும். நிபந்தனை என்ன என்று சொன்னால், அதமில் ஃபரையில் வாரிஸ், பிள்ளைகள் இல்லாத பொழுது. குர்ஆன் ஆயத்தை நாங்கள் ஹல் பண்ணுறோம், நாங்கள் ஷுரூத்தில் பாடமாக்கி வச்சுருப்போம். இப்போ ஃபரவுல் வாரிஸ் இல்லை என்றால் உம்முடைய பங்கு சுலுஸ், ஃபரவுல் வாரிஸ் இருக்குது என்று சொன்னால் உம்முடைய பங்கு சுதுஸ். அதற்கு பின்னால் குர்ஆன் ஆயத்தை பார்த்தீங்கன்னா, ஃபைன் கானலஹு இஹ்வத்துன், இஹ்வா இருக்கின்ற பொழுது, சகோதரர்கள் இருக்கின்ற பொழுது, ஃபலி உம்மிஹி சுதுஸ். அடுத்தது சொல்லுதோ உம்முடைய இரண்டாவது பங்கு சுதுஸ். இப்போ மேலுக்கு நாங்கள் பார்த்துட்டோம், வுஜூதுல் ஃபரையில் வாரிஸ் இருக்க போல சுதுஸ் கிடைக்கும். இன்னொரு நிபந்தனையை சொல்லுதோ குர்ஆன், ஜம்உம் மினல் இஹ்வா, சகோதர சகோதரிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்க போல சுதுஸ் கிடைக்கும். இப்போ மேலுக்கு பார்த்தீங்கன்னா வுஜூதுல் ஃபரைல் வாரிஸ், இந்த ஜம்மு மினல் இஹ்வா. அப்போ எனவே சுதுஸ் பெறுவதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று ஜம்மு மினல் இஹ்வா, இரண்டாவது நிபந்தனை ஒன்று இருக்குது, வுஜூது ஃபரைல் வாரிஸ். இரண்டு நிபந்தனைகள் அடிப்படையில் சுதுஸை பெற்றுக்கொள்வாங்க. நாங்கள் இந்த சுதுஸ் பெற்றுக்கொள்வதற்கு வுஜூது ஃபரைல் வாரிஸ் ஜம்மு மினல் இஹ்வா, அதாவது வுஜூது ஜம்மு மினல் இஹ்வா என்று நாங்கள் சொல்லுவோம். நிபந்தனைகள் எழுதக்கூட நான் அதுக்குரிய நோட்ஸ்களை உங்களுக்கு அனுப்புவேன். அதுதான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மெயினாக இருக்கும். அதை நீங்கள் பாடமாக்கணும், அதை விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹைராக வரும்.